ஜெயத்தை தரும் பார்வை என்ற ஒரு தலைப்பிலே ஒரு செய்தியை கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். ஒரு ஜெயத்தை தருகிற ஒரு பார்வை, நம்முடைய பார்வை தான் முக்கியமாய் காணப்படுகிறது. ஒரு விஷயத்தை நாம் எந்த விதத்திலே பார்க்கிறோமோ அதிலே தான் நமக்கு ஜெயமும் இருக்கிறது, அதிலே தான் நமக்கு தோல்வியும் காணப்படுகிறது. இந்த வேதத்திலே பார்க்கும் பொழுது அநேக முற்பிதாக்கள் இருந்த எல்லா பிரச்சனைகளையும் அவர்கள் பார்த்த பார்வையில அந்த ஜெயத்தை அவர்கள் செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனுடைய ஒரு சில காரியங்களை நான் பார்த்து செய்தியை முடிக்க வாஞ்சிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 13வது அதிகாரம் அதுல ஒரு 14வது வசனத்துல 17வது வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது, லோத்துவை விட்டு ஆபிரகாம் பிரிந்த உடனே கர்த்தர் ஆபிரகாம் பார்த்து சொல்லுகிறார், உன் கண்களை ஏறெடுத்து பார், நீ எம்மட்டும் நடந்து திரிகிறாயோ அதை உனக்கு நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு தர, உனக்கும் உன் சந்ததிக்கும் தரும்படி நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். அவன் கண்ணேறிட்டு பார்த்தான் லோத்து, ஆனால் சோதோம் கோமராவை தெரிந்து கொண்டு அவன் வேதனை அடைந்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் அவர் ஆபிரகாமை பார்த்து சொல்வது, நீ எம்மட்டும் நடந்து திரிகிறாயோ அந்த இடத்தையெல்லாம் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே நம்ம அநேக காரியங்கள் செய்யலாம், அநேக பொறுப்புகளில் இருந்தாலும் நம்முடைய பார்வை ஒரு முக்கியமாய் காணப்படுகிறது. சங்கீதம் 34:5 பார்க்கும் பொழுது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய பார்வை ஒரு முக்கியமாய் காணப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கும் பொழுது, நீ பார்வை அடைம்படி உன் கண்களுக்கு கழிக்கும் போடு என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய பார்வையை நாம் சரிப்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே ஜெயம் நமக்கு காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விஷயத்தை பார்ப்பது மிக மிக முக்கியம். நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும், அதுதான் ஒரு முக்கியமான ஒரு செய்தியாய் காணப்படுகிறது. நம்முடைய பார்வையை பொறுத்துதான் நமக்கு ஜெயத்தினுடைய அளவை நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியா பார்த்தான், 450 தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், இவன் மாத்திரம் இருந்தான். அச்சூழ்நிலை பார்க்கல, கர்த்தரை நோக்கி பார்த்தான், அதில் ஒரு வெற்றியை கண்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல உபாகம் 1வது அதிகாரம் 30வது வசனத்துல, தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல கர்த்தர் நம்மளை இதுவரைக்கும் சுமந்து வந்தார் என்று அந்த இடத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் கடந்து வந்ததை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். முதலாவதாக யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனத்துல, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன், பலங்கொண்டு திட்டமானதாயிரு என்று கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். நாம் கடந்து வந்த காரியத்தை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். சங்கீதம் 103 நாம் வாசிக்கிறோம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு செய்ததை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். யாக்கோபு சொல்லுகிறார், அவர் திரும்பி வரும்பொழுது 32வது அதிகாரம் ஆதியாகமம் புஸ்தகத்துல 20 வருஷத்துக்கு பிறகு வருகிறார், கோலும் கையுமாய் அந்த யோர்தானை நான் கடந்தேன், ஆனால் இப்பொழுதோ 2 பரிவாரங்களோடு நான் திரும்பி வருகிறேன் என்று அவன் கடந்ததை நினைத்து பார்த்தான். இந்த காலை வேளையிலே நம்முடைய பார்வை முக்கியமாய் காணப்படுகிறது, நம்முடைய எண்ணங்கள் முக்கியமாய் காணப்படுகிறது. கடந்ததை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். கடந்த நாட்களில் கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து அவரை நாம் துதிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே சொல்லுகிறார், ஒரு கழுகு தன் குஞ்சுகளை சேட்டைகளின் மேல் சுமந்து கொண்டது போல கர்த்தரனை நடத்தினார் என்று உபாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் தங்களுடைய கடந்து வந்த பாதைகளை நினைத்து கர்த்தரை நன்றியோடு துதித்ததை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்த வேதனைகளையும் தோல்வியையும் அதைரியத்தையும் பார்த்து வேதனைப்படாதபடி கர்த்தர் நமக்கு செய்ததை நினைத்து பார்த்து அவரை துதிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். 2வதாக நாம் வாசிக்கும் பொழுது, நமக்குள் இருக்கிற பலனை நாம் பார்க்க வேண்டும். கர்த்தர் நமக்கு பலனை தந்திருக்கிறார், அபிஷேகத்தை தந்திருக்கிறார், வல்லமையை தந்திருக்கிறார். அதை நினைத்து பார்க்க வேண்டும். தாவீது, உதாரணமாக தாவீதை பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரத்துல தாவீது சொல்லுகிறார், அந்த பெலிஸ்தனை பார்த்து, நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடகத்தோடும் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த கர்த்தராகிய இயேசுங்கிற நாமத்தில் வருகிறேன், அவர் உன் தலையை நான் வெட்டி பெலிஸ்தருக்கு முன்பாக ஆகாயத்து பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் போடுவேன் என்று அவர் தன்னுடைய பலனை பார்க்கிறார். யுத்தம் நடக்கல,
யுத்தத்தினுடைய முடிவை பார்க்கல, ஆனால் அதற்கு முன்பாகவே அவர் ஒரு ஜெயத்தை பார்ப்பதை நாம் அறிகிறோம். அது போலதான் அந்த அக்கினி சூளையில போடப்பட்டாங்க. அந்த அக்கினியை பார்க்கிறாங்க. அக்கினியில பார்த்த அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் சொல்லுகிறார்கள், அதுல ஒரு ஜெயத்தை அவர்கள் சொல்வதே, கர்த்தர் எங்களை கொன்று போட்டாலும் சரி, அவர் எங்களை காப்பாற்றாமல் போனாலும் சரி, நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம் என்று அவர்கள் அதுல அறிக்கை பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். யோசுவா, காலேப்பு அந்த கானான் தேசத்தை வேவு பார்த்து வந்தோன்னு இந்த 12 பேர் போறாங்க. கோத்திரத்திற்கு ஒருவராய் 12 பேர் போகிறார்கள். அந்த 10 பேர் அதைரியமான அவிசுவாசமான செய்தி சொல்லுகிறார்கள். ஆனா காலேப், இயேசுவா மட்டும் தங்கள் பெலனை பார்க்கிறார்கள். பட்டயம் நம்மளை ரட்சிக்காது, ஆனா கர்த்தருடைய பெலன் நம்மளை ரட்சிக்கும் என்று அந்த யோசுவா புஸ்தகம் 14வது அதிகாரம் அந்த 10வது வசனத்துல வாசிக்கிறோம். 45வது வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய பெலனா இருக்கிறார். நாம் இந்த ஏனைக்கிற இந்த ராட்சதர்களை நாம் மேற்கொள்வோம். எபூசியரை, ஏத்தியரை, இப்படிப்பட்ட ராட்சத புத்திரர்களை நாம் மேற்கொள்வோம் என்று அந்த இடத்துல விசுவாசத்தோடு அவர்கள் பார்த்ததை நாம் அறிவோம். ஆனால் மீதி 10 பேரும் நாம் திரும்பி எகிப்துக்கே போயிடலாம், நம்ம அந்த கானானை சுதந்திரிக்க முடியாது என்று அவர்கள் அதைரியமாய் அந்த அவருடைய பார்வை வேதனையாய் இருந்தது. இன்றைய காலை வேளையில மலை போல பிரச்சனைகள் இருக்கலாம், மலை போல கஷ்டங்கள் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி அந்த யோசுவா, காலேபை போல சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு துணையாய் இருக்கிறார் என்ற அறிக்கையோடு நம்முடைய காரியத்திலே அதை பார்த்து நாம் முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல நான் வாசிக்கும் போது, கர்த்தர் நம்முடைய பலனா இருக்கிறார். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போர்களும் பைத்தியமா இருக்கிறது, நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது என்று வாசிக்கிறோம். கெட்டு போறவர்களுக்கு அது பைத்தியமாய் காணப்படும், ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது. இந்த காலை நேரத்துல கர்த்தருடைய சமூகத்துல யோசுவா, காலேபை போல சூழ்நிலைகள் வேறு விதமா இருந்தாலும், அந்த ராட்சதர்கள் அதுல இருந்தாலும் அதை பார்க்கல. அதை தாண்டி கர்த்தருடைய பலனை அந்த யோசுவா காலை பார்த்தது போல உண்மையாகவே கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்முடைய பலனை நாம் பார்க்க வேண்டும். நமக்குள்ள இயேசு வாழ்கிறார். உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்குது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த காலை வேளையிலே நம்முடைய ஆவிக்குரிய அந்த ஜீவியத்தை, ஆவிக்குரிய வல்லமையை, ஆவிக்குரிய அக்கினியை நாம் தட்டி எழுப்புவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியினால நமக்கு பலன் உண்டாகிறது. பரிசுத்த ஆவியினால் நமக்கு பலன் உண்டாகிறது. அபிஷேகத்தினால் பலன் உண்டாகிறது. வசனத்தினால் நமக்கு பலன் உண்டாகிறது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன் என்று நெகேமியா புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 8வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம். தேவ ஆவி பெற்ற கர்த்தருடைய ஜனமே, இந்த காலை வேளையில தானியேலுக்குள் ஒரு விசேஷித்த ஆவி இருந்தபடியால் அவன் ஜெயித்தான் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கொலோசையர் 1வது அதிகாரம் 29வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அவருடைய பலன் எனக்குள்ள இருக்கிறது என்று பவுல் சொல்வதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில கர்த்தருடைய பலனை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய பலனை நம்ம யார்? அந்த சின்ன தாவீது அந்த பெரிய கோலியத்து முன்னால சூழ்நிலை பார்க்கல, எனக்குள் இருக்கிற அந்த கர்த்தரை, இயேசுவை அவன் பார்த்தான். இந்த கால வேளையில நமக்கு அநேக பிரச்சனைகள் வழியாய் போனாலும் நமக்குள் கர்த்தராக இயேசு வாழ்கிறார். நமக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது. நமக்குள்ள கர்த்தருடைய வசனம் இருக்கிறது. அந்த வசனம் நம்மளை ஜெயிக்கும். விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது. அந்த விசுவாசம் நம்மளை ஜெயிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வதாக பார்க்கும் பொழுது சத்துருடைய பலவீனத்தை நாம் பார்க்க வேண்டும். சத்துருடைய முதலாவது பார்த்தது கடந்து வந்த பாதைகளை பார்க்கணும். அந்த யோசுவா பார்த்தது போல, அந்த மோசையை பார்த்தது போல, யாக்கோபு திரும்பி வரும் பொழுது 2 பரிவாரமாய் திரும்பி வருகிறேன், நான் போகும் பொழுது வெறுமையாய் போனேன் என்று தன்னுடைய அந்த பிந்தின நிலைமையை பார்த்தது போல, முந்தின நிலவரத்தை பார்த்தது போல நாம் பார்த்து கர்த்தரை நான் நன்றி செலுத்த வேண்டும். 2வதாக கர்த்தர் நமக்குள்ள இருக்கிற பலனை பார்க்கணும், நம்முடைய பலனை பார்க்க வேண்டும். 3வதாக சத்துருடைய பலனை பார்க்க வேண்டும். தானியேல் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. 7 மடங்கு அக்கினி எரிகிறது. ஆனால் அதை பார்க்கல, அவங்க அதை யோசிக்கல. அந்த இடத்துல கர்த்தருடைய பலனை பார்த்தாங்க. 4வதாக கர்த்தருடைய ஆவியான ஒரு உலாவினதை அவர் பார்த்தார்கள்.
அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்திலே பார்க்கிறோம், பேதுரு ஜெயில இருக்கிறார். அடுத்த நாள் காலையில அவர் கொலை செய்யப்பட வேண்டும். ஆனால் அவரை ஒன்றுமே யோசிக்காமல் தூங்குகிறார். ஆனால் கூடியிருக்கிற அந்த காவலர்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கொலை செய்யப்பட வேண்டிய பேதுரு அவர் தூங்கி கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். சபையார் ஊக்கமா ஜெபித்தார்கள். கர்த்தர் அவனை எழுப்பி வரும்போது சொப்பனம் காண்கிறவன் போல இருந்தான். பாருங்க, அவனுடைய பார்வை வேதனையை பார்க்கல. அடுத்த நாள் காலையில மரிக்க போகிறோம் என்பது அவன் என்னென்ன, ஆனாலும் கர்த்தர் தனக்குள் இருக்கிறார் என்கிற வைராக்கியத்தோடு அவன் இளைப்பாறுதலாய் இருந்ததை பார்க்கிறோம். உண்மையாகவே சத்துருடைய பலனை நாம் பார்க்க வேண்டும். சத்துரு ஒரு பொருட்டல்ல. இயேசு சத்துருவை சிலுவிலே ஜெயித்தார். அந்த எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கும் பொழுது, அவர் அவமானத்தை எனும் தமக்கு உண்டான சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணல, சிலுவையை ஒரு பொருட்டா நினைக்கல, தனக்கு உண்டான மேன்மையை அவர் பார்த்தார் என்று வாசிக்கிறோம். சத்துருவை பார்க்கல, அந்த அவமானத்தை பார்க்கல, சிலுவை பார்க்கல, அந்த வேதனையை பார்க்கல. ஆனா தனக்கு உண்டான நமக்கு முன்பாக இருக்கிற அந்த சிங்காசனத்தை பார்த்தார். கர்த்தர் தாமே இந்த காலை வேளையிலே நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், வேதனை எண்ணாமல், சிலுவையை சந்தோஷத்தோட சகித்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கடந்து செல்லுகிற பிள்ளைகளா இந்த காலை வேளையிலே நாம் காணப்படுவோமாக. நமக்குள்ள வார்த்தை இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது, அவரோட வல்லமை இருக்கிறது. சத்துரு நம்மளை மேற்கொள்ள முடியாது, சத்துரு நம்மளை விழுங்க முடியாது என்று நாம் பார்க்க கூடாது. சத்துரு நம்மளை விழுங்கிடுவான் என்று பார்க்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கண்களுக்கு களிக்கம் போட்டு பார்க்க வேண்டும். நம்முடைய கண்களுக்கு வெறுங்கண்ணால் பார்க்காமல் களிக்கம் போட்டு பார் என்று வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கும் பொழுது சத்துருடைய பலவீனத்தை நாம் பார்க்க வேண்டும். சத்துருடைய பலவீனத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் யார் என்ற பலவான் என்பதை நாம் அறிகிற ஒரு அறிவை நாம் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். கடைசியாக பார்க்கும் பொழுது நாம் செய்கிற காரியத்தினுடைய மகத்துவத்தை நாம் பார்க்க வேண்டும். நாம் செய்கிற காரியத்தினுடைய மகத்துவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 12வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, போதிக்கிறவன் போதிப்பதிலும், புத்தி சொல்லுவதிலும் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், உற்சாகத்தோடு கொடுக்க கடவன் என்று நாம் வாசிக்கிறோம். ஒரு ஆராதனை நடத்தினா அதை உண்மையாய் நல்லா ஜெபித்து உபவாசம் பண்ணி அதை உண்மையாய் செய்ய நாம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் புஸ்தகம் 12வது அதிகாரம் 24வது வசனத்துல, ஜாக்கிரதையோட கையோ ஆளுகை செய்யும் என்று வாசிக்கிறோம். ஒரு காரியத்தை நாம் ஜாக்கிரதையாய் செய்ய, ஒரு உற்சாகத்தோடு செய்ய. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். அவன் ஜெபம் கருத்தாய் காணப்பட்டது. ஒரு சாதாரணமா ஜெபிக்கல. பாருங்க, ஏதோ என்று செய்வதற்கு அநேகம் பேர் இருக்கிறாங்க. ஆனா உண்மையாய் செய்ய, உத்தமமாய் செய்ய, வைராக்கியமாய் செய்ய, வாஞ்சியாய் செய்ய, கருத்தாய் செய்ய ஆட்கள் கம்மி. இந்த காலை வேளையிலே நாம் செய்கிற காரியத்தினுடைய வேல்யூவை, மகத்துவத்தை நாம் பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறிய ஊழியமா இருந்தாலும் சரி, பெரிய ஊழியமா இருந்தாலும் சரி, அதனுடைய மகத்துவத்தை நாம் பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாமுவேல் புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது, அந்த தாவீது எதை கொடுத்தாலும் அவன் புத்தியாய் செய்வான் என்று அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். புத்தியாய் நாம் செய்ய வேண்டும், கருத்தாய் செய்ய வேண்டும், உற்சாகமாய் செய்வனும். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் செய்கிற காரியத்துல உள்ள வேல்யூவை நாம் பார்க்க வேண்டும், மகத்துவத்தை பார்க்க வேண்டும். சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான் என்று வாசிக்கிறோம். கடிந்து கொள்ளப்பட்டும், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன். அதனால இருதய கடினத்தோடு செய்யாதபடி உற்சாக மனதோடு நம் ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. இயேசு சிலுவையை பார்க்கல, சிங்காசனத்தை பார்த்தார். அவர் சவாலை பார்க்கல, தனக்கு முன் வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தை பார்த்தார் என்று வாசிக்கிறோம். இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மளோட பேசி இருக்கிறார். நம்முடைய பார்வை முக்கியம், நம்முடைய பார்வை முக்கியம். நாம் எப்படி பார்க்கிறோமோ அதை பொறுத்துதான் நமக்கு ஜெயம் காணப்படுகிறது. யோசுவா காலேபை போல் பார்க்கிறோமா, இல்ல அந்த 10 பேர் சொன்ன அதைரியமான வார்த்தையை நாம் பார்க்கிறோமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வசனம் நமக்குள்ள இருக்கிறது, அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிற மகிழ்ச்சி நமக்குள்ள இருக்கிறது. இதுதான் நம்முடைய பலன். தேவ பிள்ளைகள் இப்படி நாம் செய்ய வேண்டும், இப்படி நாம் சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தர் நம்ம நடத்தி வந்த பாதைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். சத்துருடைய பலவீனத்தை நாம் பார்க்க வேண்டும், நமக்குள் இருக்கிற பலனை நாம் பார்க்க வேண்டும்.
கடைசியாக நம்ம செய்கிற காரியத்துல இருக்கிற வேல்யூவை, மகத்துவத்தை நாம் பார்க்க வேண்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நெகேமியா சொல்லுகிறார், அந்த 6வது அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அந்த சத்துருக்கள் அவனை கூப்பிடுறாங்க, நாம் வந்து பேசுவோம். ஆனா அவன் சொல்லுகிறான், நான் பெரிய வேலை செய்கிறேன், வரக்கூடாது என்கிறார். பாருங்க, அந்த வேலையை உத்தமமாய் செய்கிறார். அந்த வேலையிலே அசதியாய் செய்யல, உண்மையாய் செய்கிறார். ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்தாலும் சரி, ஒரு ஏரியா பிரேயர் செய்தாலும் சரி, வாலிபர் கூட்டம் நடத்தினாலும் சரி, அதை உண்மையா செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அந்த காலை வேளையிலே, இந்த புதிய நாளிலே 6 மாதங்கள் கடந்து விட்டது. இந்த மீதி 6 மாதங்களிலே நாம் இதுவரைக்கும் இந்த 6 மாதங்கள் செய்யாத அந்த ஊழியங்களே, கர்த்தருக்கென்று மகிமையா செய்யாத அந்த ஊழியங்கள் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கு நமக்கு முன் வைத்திருக்கிற அந்த மகத்துவத்தை கண்டு பாருங்க. ஒரு உதாரணமாக ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு ஊர்ல ஒரு பலசர கடை வைக்கிறவங்க காலையில இந்த ஊர் எழும்புவதற்கு முன்பாகவே கடையை திறந்துருவாங்க. அது போல நைட்டு அடைக்கும் போது பார்த்தா அந்த ஊரெல்லாம் தூங்கிரும். ஊர் தூங்கின பிறகுதான் அந்த கடையை அடைப்பாங்க. சாதாரணமா அந்த ஜீவனத்துக்கென்று செய்கிற கடை, ஊர் ஜனம் எழும்புவதற்கு முன்பாகவே கடை திறக்கிறாங்க. அந்த ஊர் ஜனம் தூங்கின பிறகுதான் கடையை அடைக்கிறாங்க. ஆனா முடிவு பாருங்க, அந்த ஊர்ல அவன் பெரிய மனுஷனாய் மாறுகிறான். அநேக சொத்து பத்துகளை அவன் சம்பாதிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அது போல புத்தியாய் நாம் செய்வோமாக, கிருபையாய் செய்வோமாக, வல்லமையாய் செய்வோமாக. இந்த ஊழியத்தினுடைய மகத்துவத்தை அறிந்து கர்த்தருக்கென்று செய்கிற காரியங்களை எலியா போல கருத்தாய் நாம் ஜெபிப்போம். கருத்தாய் நாம் ஜெபிக்கும். ஜாக்கிரதையினுடைய கை ஆளுகை செய்யும் என்று நீதிமொழிகள் 12:24 சொல்லப்பட்டது போல சோம்பேறியாய் செய்யாதபடி ஜாக்கிரதையுடைய கை ஆளுகை செய்யும் என்பது போல ஜாக்கிரதையாய், ஒரு வாஞ்சையாய், விருப்பமாய் செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த காலவெளியிலே கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கடந்து வந்த பாதையை மறக்க கூடாது, அதை நன்றி சொல்ல வேண்டும். 0 லெவல்ல நம்ம இருந்தோம், ஆனா கர்த்தர் நம்ம இப்பொழுது உயர்த்தி வைத்திருக்கிறார். அதுக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். நம்முடைய பலனை நாம் பார்க்க வேண்டும், சத்துருடைய பலவீனத்தை நாம் பார்க்க வேண்டும். கடைசியாக நாம் செய்கிற காரியத்தினுடைய மகத்துவத்தை அறிந்து உண்மையாயும் ஒரு பாரத்தோடு, ஒரு ஏக்கத்தோடு இந்த ஊழியங்களையும் கர்த்தருக்கு அடுத்த விஷயங்களையும் செய்ய, ஒரு ஜெபம் பண்ணாலும் சரி, ஒரு வேதம் வாசித்தாலும் சரி, ஒரு மற்றவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லுகிற சுவிசேஷமானாலும் சரி, ஒரு பாரத்தோடு செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவார்கள். சிறிய ஊழியமா இருந்தாலும் சரி, பெரிய ஊழியமா இருந்தாலும், சின்ன வேலையா இருந்தாலும் சரி, பெரிய வேலையா இருந்தாலும் சரி, ஒரு மகத்துவத்தை நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனுடைய வேல்யூவை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு தாமே வசனத்தின்படி நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென்.